ஜால் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். நாங்கள் ஆடி மாதம் பிறக்க போது அதுக்கேற்ற மாதிரி 3 வகையான உணவுகள் செய்வோம். வாங்க பார்ப்போம். ஆடிக்கூழ் காய்ச்ச போகிறோம். தேவையான பொருட்கள் இது ஒரு சுண்டு அரிசி இடித்து தூளாக்கி கொண்டு வச்சுருக்கிறோம். ஊற போட்டு வரைக்கையில் ஒன்றும் செய்யல, ஊற போட்டு அரைச்சி எடுத்தது. காய்ச்சுண்டு பயறு வறுத்து வச்சுருக்கிறோம். ஏலக்காயும் சீனிக்கில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். இது மிளகு சீரகம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கு. இது உளுந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காய் சொட்டு, பனங்கட்டி, 2/3 பால், 2/3 பால், முதலாம் பால், உப்பு, இவ்வளோ தான் தேவை. வாங்கும் செய்வோம். இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணியாக விடுவோம். தண்ணியாக விட்டு கொதிக்க விடுவோம். இந்த மாக்கில் நாங்கள் இந்த உளுத்தம் மாவை கலப்போம். இதுக்குள்ள கொஞ்சம் உப்பும் போடுவோம். இப்போ இந்த மாவில் ஒரு கொஞ்சத்தை இதுக்குள்ளே எடுப்போம். கொதிச்ச தண்ணியை இதுக்குள்ள விட்டு இதே ஒரு புட்டு மாபகத்துக்கு குழச்சி வைப்போம். இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி கூடி போச்சு, கொஞ்சம் மாவை போடுவோம். இதை குழச்சிட்டோம். இதை வச்சுட்டு வழியாக கையால் உருட்டியருவா குழைப்போம். இதை இனி சின்ன சின்ன போலியல் மாதிரி உருட்டுவோம். இந்த ஆடி இதுக்குள்ள தண்ணியை விடுவோம் கொதிக்கிறதுக்கு. இப்பயும் கொஞ்சம் தண்ணி தான் விட போகிறோம். தண்ணி நல்லா குடிக்கட்டும். இந்த தண்ணி கொதிச்சு கொண்டு இருக்குது. இதுக்குள்ள இது வறுத்த பயறு. இந்த வறுத்த பயரை போடுவோம். அதுக்குள்ள இந்த தண்ணிக்கு ஏற்ற பயத்துக்கு ஏற்ற உப்பையும் போடுவோம். இது நல்லா அவியும் மட்டும், இந்த பயிர் நல்லா அவியணும். மூடி விடுவோம். இந்த உருண்டை இந்த மாக்களை நாங்கள் சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்க போகிறோம். அதுக்குள்ள ஒரு கரண்டி கையில் எண்ணெய் தொட்டு இது பிடிச்சிங்கிட்டா தான் நல்ல உருண்டையாக வரும். இப்படி இதெல்லாம் உருட்டி வச்சாச்சு. இனி நாங்கள் மாவை கரைப்போம். வாங்க. இதுக்குள்ள நாங்கள் போட்டிருக்கிறோம் அரிசிமா, உளுந்துமா, பச்சை அரிசிமா, சிவத்த பச்சை அரிசி வறுக்காமல் அவிக்காமல் அரைச்சி போட்டு அப்படியே எடுத்தோம்மா. உளுந்து வறுத்து அரைச்ச உளுந்து, உப்பு. இந்த மாவை நாங்கள் இந்த 2/3 பாலை விட்டு கரைக்க போகிறோம். இது ஆடி மாதம் 1ஆம் தேதி ஆடிக்கூழுக்காக செய்கிற, ஆடி மாதம் 1ஆம் தேதி செய்கிற கூழ் ஆடிக்கூழ் அண்டு. நாங்கள் முந்தைய பாடசாலைக்கு படிக்க போகிற காலத்துலையெல்லாம் விடுதலை விடுவோம். இப்போ விடுதலை விடுறதோ விடுதலை விடுறே இல்லை. முந்தி ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலைன்னு சொல்லி பிள்ளைகளெல்லாம் படிக்க துவங்கிடும். நம்ம ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலைன்னு படித்து கொண்டு தெரிவாங்க. இது நல்லா கரைய, இப்போ இது நல்லா ஒரு கட்டியும் இல்லாமல் கரைச்சிட்டோம். இது அங்கால பயறு அவியணும். நல்லா பயறு அவிய விட்டு நாங்கள் திறந்து பார்ப்போம் பயறு. இப்போ நாங்கள் இதே அவிய போடுவோம். கொஞ்ச நேரம் இதையும் மூடி விடுவோம். இப்போ திறந்து பார்ப்போம். நாங்கள் போட்ட உருண்டைகள் நல்லா அவிஞ்சிட்டுது. அது நாங்கள்
இந்த கரைச்சி வச்ச சாமாவை கொஞ்சம் கொஞ்சமாக விடுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக விடுவோம். இதனால் கை விடாமல் கிளறணும். இல்லை மாவிஞ்சுதாண்டா கை விடாமல் கொஞ்சம் நெருப்பாக குறையுங்கோ, குறைச்சிட்டு தான் கை விடாமல் கிளறுங்கோ. கை விட்டிங்கன்னா அடியில் போய் ஒட்டிக்கொள்ளும். நாங்கள் விட்டோமா அவியும் மட்டும் இப்படியே கிளறி கொண்டு இருக்கணும். இப்படியே கிளறி கொண்டு இருக்க நம்ம அவிஞ்சிடும். இனி நாங்கள் இருக்குல்ல இந்த தேங்காய் பூவையும் தேங்காயையும் இந்த முதலாம் பாலையும் பெனங்கட்டியையும் போடுவோம். இது சீல் பண்ணி வந்தபடியாக இதில் ஒரு மண் இதுகளும் இருக்காது. அப்படியே சீல் உழைச்சி எடுத்துனாங்க. இது வந்து 150 கிராம். இதையும் இதுக்குள்ள போட்டுட்டு டப்பட்டு கரைஞ்சிடும். எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டுது. இனி நாங்கள் முதலாம் பாலை விடுவோம். முதலாம் பாலை விட்டுட்டு நல்லா கொதிக்க விடக்கூடாது. வெள்ளி ஒரு கொதி வேற நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணணும். அப்போ இதுக்குள்ள தேங்காய் சொட்டு நாங்கள் உருட்டி போட்டதெல்லாம் வேணும். அப்போ இதுக்குள்ள மிளகு சீரகத்தூள் 2 கரண்டி போடலாம். மேசக்கரண்டி இருந்தால் 1 கரண்டி மேசக்கரண்டி போடுங்க. மிளகும் சீரகமும் சரி சமணம் எடுத்து அரைச்சது. இதுக்குள்ள இந்த ஏலக்காய் சீனியோட அரைச்சி வச்ச நாங்கள் அதையும் போடுவோம். இன்னும் 1 கிழமை இருக்கு ஆடி பிறக்கிறதுக்கு. அப்போ நீங்கள் அன்றைக்கு செய்து பிள்ளைகளுக்கு கொடுங்க. இப்போ சாடியாக பொங்குற மாதிரி வருது. இப்போ நாங்கள் இனி அடுப்பை ஆஃப் பண்ணுவோம். நீங்களும் இதே போல் செய்து குடிச்சு பாருங்கோ. அந்த உருண்டியில் நீங்கள் உங்களோட வேக்கில் தட்டுப்படைக்கில் உளுந்துண்ட சுவையும் மற்ற அந்த தேங்காய் பூவும் பயிறு எல்லாம் பேக்கில் கடிக்கு படைக்கில் ஒரு வித்தியாசமான ருசியும் வித்தியாசமான இதையும் உணர்வீங்கள், மணத்தையும். மற்றது அந்த மணம் நல்லா இருக்குது. வாசமும் ஏலக்காய் போட்டு நாங்கள் மிளகு சீரகத்தின் வாசம் எல்லாமே சேர்ந்து நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க. வடை சுடுவோம் வாங்கோ பார்ப்போம். உளுந்து, இஞ்சி, கருவேப்பிலை, செத்தல் மிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம், தேங்காய் பூ, தேங்காய் எண்ணெய், பெருஞ்சீரகம், உப்பு. வாங்கோ இப்படி செய்யலாண்டு பார்ப்போம். இப்போ உளுந்த அரைப்போம். ஒரு சொட்டு தண்ணியும் இல்லாமல் வடித்து எடுத்துட்டு இது 2.5 மணித்தியாலமாக 2.5லேருந்து 3 மணித்தியாலமாக இந்த உளுந்த ஊற போட்டுட்டு கழுவி கொண்டு வந்துடுறாங்க. சில உளுந்து அந்த முழுசாக இருந்தது போகுதில்லை, அரைக்க தெரியாது. இப்போ நாங்கள் இதை அரைப்போம். தண்ணி விட வேணாம். இதுக்குள்ள சொட்டு தண்ணியும் நாங்கள் விட இல்லை. இதுக்குலாம் நீங்கள் அப்பச்சோடாவோ ஒன்றுமே போட வேண்டாம். தேங்காய் இதுக்கு அளவான இந்த இதுக்கு அளவான தேங்காய் பூ போட போகிறேன். ஒவ்வொரு தடவை மழை கேட்கல அதுக்கேற்ற அளவுக்கு போடுவோம் சாமான்கள். இதுக்கேற்ற இஞ்சி போட போகிறேன். பச்சை மிளகாயும் போடுவோம். கொஞ்சத்தை இதுக்குள்ள அரைப்போம், கொஞ்சத்தை வெறுமா போடுவோம். இப்போ இந்த உப்பையும் போடுவோம், அளவான உப்பு. இதுக்கேற்ற சாமான்களை தான் நாங்கள் போட போகிறோம்.
ரெண்டு தடவை அரைச்சி பார்த்துட்டு தண்ணி நிலைமையை பார்த்து ஒரு சொட்டு தண்ணி தெளிக்கணும். தெளித்து அரைக்கலாம். இப்போ இதெல்லாம் அரை விட்டுட்டுது. நல்ல தண்ணியே நாங்கள் ஒரு சொட்டும் விடையில்லை. இப்போ இந்த கரண்டியால் 2 கரண்டி தான் விட போகிறேன். இவ்வளோ தான் விட போகிறேன். இப்போ நான் விடுறேன். சேர்ந்து பார்த்து இன்னொருக்கா இப்போ இது தண்ணி இதுவுமே விடாதீங்கோ. இவ்வளவுதான் தண்ணி. நீங்கள் வேறு ஒன்றும் அப்பச்சோடாவோ ஈனோவோ ஒன்றுமே போடாதீங்கோ. குழந்தைகளுக்கும் கூடாது போடாதீங்கோ. இது இப்படியே அரைச்சிங்கண்டா நல்ல நல்ல மென்மையாக வரும் உங்களுக்கு இந்த வடை. இப்படியே எல்லாத்தையும் அரைச்சி எடுப்போம். இது சரி, அளவு சரி. நாங்கள் தண்ணியில் தொட்டு உருட்டி பொரிக்க கணக்காக இருக்கும். தாக இருக்க மாட்டாலும் உள்ளுக்குள்ள அவியாது. இது நாங்கள் தண்ணி தொட்டு குழச்சி போட்டு பொரிக்க சரியான பதமாக இருக்கும். தண்ணி ஒரு சொட்டு விற்கப்படாதுன்றதுக்காக நான் இப்போ இப்படி வைக்கிறேன். இது ஒரு சுற்றி போட்டு சேர்ந்து தேங்காய் பூ இஞ்சி அதுகள் போடுவோம். சில நேரங்களில் நாங்களுக்கு போடுற உப்பில் வர்ற தண்ணியே அந்த தண்ணியை விட தேவையில்லாத மாதிரி வரும். தேங்காய் பூ போட்டிங்கன்னா வடை நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல மென்மையாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். இது கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்கிறபடியாக நாங்கள் ஒரு கரண்டி தண்ணி விடுவோம். இந்த அரை கேக்கில் தண்ணியை பார்த்து தான் நீங்கள் விடணும். சில இடத்துல ஒரு கரண்டி விட வேண்டிய இடம், சில இடத்துல 2 கரண்டி, அதுக்கு மேலே வராது. நீங்கள் தண்ணியை குடிச்சேன்னா உங்களுக்கு எண்ணெய் இழுக்கும். இப்போ எல்லாமே நாங்கள் முதல் முறை போட்டதுக்குள்ள பெருஞ்சீரகம் போடுவேன். இப்போ அந்த 2க்குமா சேர்த்து கொஞ்சம் போடுவோம். இதுக்கும் அதுக்கும் சேர்த்து கொஞ்சம் போட்டுட்டு ஒரு சுற்றுவோம். இது அந்த இறக்குற நேரம் தான் இதை ஒரு கப் போடுங்க. இப்போ இதை இறக்குவோம். இதுக்கெல்லாம் நான் விட்ட ஒரே ஒரு கரண்டி தண்ணி தான் விட்டேன் நான். நாங்கள் இதை இறக்குவோம். இறக்கி முதல் போட்டதுக்குள்ள போடுவோம். அப்படியே எல்லாத்தையும் எடுங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதாடி எடுக்கிறது. இது ஆக கட்டியாக இருந்தால் நாங்கள் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்த பிறகு சாடியாக தண்ணி செழித்து பிறை தண்டலாம். இது கணக்கு. எல்லாத்தையும் அரைச்சா பிறகு காட்டுறேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டோம். அப்படித்தான் இருக்கும். இனி மற்ற சாமான்களை போட்டுட்டு நாங்கள் எல்லாம் கலக்கேக்கில் தெரியும் உங்களுக்கு வித்தியாசம். அந்த இப்போ இந்த வெங்காயத்தை போடுவோம். தேவையான அளவு வெங்காயம் போடுங்கோ. பச்சை மிளகாய் போடுங்கோ. அரை கேக்கிலையும் போட்டு நாங்கள் பச்சை மிளகாய் இது பச்சையாக போடைக்கில் நல்ல வாசம் பெறும். எண்ணெய்க்கில் பொரிக்கல கொஞ்சம் செத்த மிளகாய் போடுங்கோ. கருவேப்பிலை போடுங்கோ. பிசைவோம். நல்லா பிசைஞ்சு எடுப்போம். நாங்கள் இது அரைக்கையில் இஞ்சியை முதல் போட்டு சுற்றி போட்டு உந்த போடுங்கோ. இந்த கொஞ்சம் கட்டியாக இருக்க பார்க்குது. காணும் வெங்காயம் எல்லாமே காணக்கூடியதாக இருக்குது. இனியும் ஒன்றுமே போட தேவையில்லை. இல்லை தண்ணி ஒன்றும் போட தேவையில்லை. தண்ணி எல்லாம் கணக்காக இருக்குது.
ஒன்றும் விடாதீங்கோ. தண்ணி விட்டீங்கன்னா எண்ணெய் இழுக்க பார்க்கும். இப்படி வரும். நாங்கள் எல்லாம் போட்டு குழைச்சோன்னே இந்த பாத்திரம் வரும். நாங்கள் சின்ன சின்ன தட்டி பொரிப்போம். வாங்க எண்ணெயை காய வைப்போம். காய்ச்சி காய்ச்சோடனே எண்ணெயை விடுவோம். எண்ணெய் கொதிக்கட்டும். வாங்க எல்லாம் நல்லா குழைச்சி எடுத்துட்டு இப்போ நாங்கள் சின்ன சின்ன இதை நாங்கள் கையை தண்ணியில் இந்த கையை நினைச்சி போட்டு எடுத்தோம்னா ஒட்டாமல் கொள்ளாமல் வரும். நாங்கள் இப்படியே வச்சுட்டு இப்படியே நாங்கள் போடுவோம். எடுத்து தச்சுக்கல இதை நாங்கள் போடைக்கில் நல்லா நெருப்பு கூடவாக இருக்கணும். இப்போ இடியில் நெருப்பை குறைக்கணும். நல்லா நாக குறை வண்டியில் ஒரு அரைவாசி இதில் குறைவாக குறைச்சி விட்டிங்கன்னா தான் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறது அவியும். இல்லாட்டி வெளியான்னு தெரியாக கருத்துரும். இப்போ அரைவாசியிலும் குறைச்சான் நெருப்பலான் இருக்குது. இல்லைம்மா பொறுமையாக இதை வேக விடணும். நாங்கள் இதை இப்போ மெட்ட பக்கம் திருப்புவோம். இது இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து நல்ல வாசமாக இருக்கும். சுடை நல்ல பொறுமையாக பொறிக்க விடணும். உள்ளுக்கு அவியும். அப்போ தான் உள்ளுக்குள்ள அவியும். கணக்க நெருப்பு கூட்டாமல் பொறிக்க விடுவோம். இப்போ நல்ல இந்த பொன்னிறத்தையும் கொஞ்சம் தாண்டி ஒரு சிவக்க விடணும். மடையை இப்போ நீங்கள் எடுக்கலாம். கொஞ்சம் நெருப்பை கூட்டி போட்டு எடுங்கோ. உள்ளுக்கு எல்லாம் வெந்திருக்கும். இப்போ இதை நாங்கள் கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் கூட்டி போட்டு அதை எடுப்போம். சொட்டு தண்ணியோ நெய் இல்லாமல் வடிச்செடுத்து போடுவோம். அந்த தேங்காய் பூ போட்டால் கொஞ்சம் நல்ல மென்மையாகி உள்ளுக்கு நல்ல சாப்பிடல ஒரு வித்தியாசமான ருசியாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பொரிச்சு எடுப்போம். நீங்கள் மேலே இப்படி கையால் தட்டிட்டீங்கன்னா அந்த சப்பட்டை மாதிரி வரும். இது நல்ல போலை மாதிரி வரும். இந்த இப்படி நீங்கள் செய்தீங்கன்னா அப்படி போடைக்கு நெருப்பு நல்லா கூடவாக விட்டுட்டு போட்டால் பிறகு குறையுங்க நல்லா. எப்படியம்மா இருக்கு? கொழுக்கட்டையை அவிப்போம். மாவுக்கு 2 சுண்டு வறுத்த அரிசி மாவும் 1 சுண்டு அவிச்ச கோதுமை மாவும் போட்டு வச்சுருக்கிறோம். இது 1/2 கிலோ சர்க்கரை,
1/2 கிலோ பயறு, ஒரு பாதி தேங்காய், சீனியும் ஏலக்காயும் சேர்த்து அரைச்சி போடுறதுக்கு உப்பு. வாங்க பார்ப்போம். இதில் நாங்கள் இந்த வறுத்து குத்தின பயரை போடுவோம். இதை அப்படியே போடுவோம். இதுக்குள்ள கொஞ்சம் உப்பு போடுவோம். இதுக்கு மேலால் தண்ணி ஊற்றுவோம். நாங்கள் இது இப்போ நாங்கள் அவிய விடுவோம். இந்த சோத்துக்கு அரிசி போடுற மாதிரி தான் இதுக்கும் தண்ணி மேலால் நிற்கிது. இங்காலையும் நாங்கள் தண்ணியை கொதிக்க வைப்போம். இந்த தண்ணி கொதிச்சிட்டு நாங்கள் வச்சு இந்த பாத்திரத்துக்கு ஊற்றுவோம். இதில் சர்க்கரைக்குள்ள நாங்கள் கொஞ்சம் தண்ணியை விட்டு அதை கரைய விடுவோம். கொஞ்சம் தண்ணி விடுவோம். இதை நாங்கள் இந்த தண்ணி மாவை குழைப்போம். கொஞ்சம் உப்பு இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாவை நாங்கள் குழைக்கிறோம். இடியப்பம்மா மாதிரி இதை குழைக்க எடுப்போம். இதை நாங்கள் விளக்கி வச்சுட்டு நீ அவிக்கிற பானையை ஏற்றுவோம். இந்த மாவுக்குள்ள நாங்கள் ஒரு கரண்டி, நான் என்ன சொல்ல மறந்துட்டேன் உங்கள்கிட்ட, இந்த ஒரு கைப்பிடி விழாந்தான் இந்த மாவை தொட்டு ஒரு காய்ச்சி பிணைவோம். அவ்வளோந்தான் நல்ல விடணும். இப்போ மாவை நல்லா குழைச்சி அடித்து எடுத்து வச்சிருக்கிறோம். இது மா இருக்க நாங்கள் இனி அடுப்பை மூட்டி இந்த ஏலக்காய் இருக்க வறுப்போம். கிரேன் கணக்க விடாதீங்க. இந்த ஏலக்காய் இருக்க வறுப்போம். இதுக்குள்ள இது கொஞ்சம் முருகட்டும். இதுக்குள்ள ஒரு மண்ணும் இல்லாதபடியாக நாங்கள் அப்படியே காய்ச்சிடோம். இல்லாட்டி நீங்கள் இந்த பழத்தில் எடுத்து இதை இன்னொரு வடிவத்தால் வடித்து எடுத்து பேர்ந்து திருப்பி காய்ச்சணும். இது நாங்கள் வழக்கமாக வாங்குகிற சர்க்கரை என்ற வழியாக எங்களுக்கு தெரியுது. ஒரு மண் வீட்டில் இருக்கிறீங்க. இது நல்லா கொஞ்சம் முருகட்டும். இதுக்கு வரப்பட்டுக்குது. கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டா கடை 2 படிச்சுப்போம். இதை அப்படியே இறக்கலாம். இறக்கி இந்த சீனியோடு சேர்த்து நாங்கள் ஒரு கை அரைப்போம். தண்ணியை கொதிக்க வைப்போம். இதை கொண்டே மிக்சியில் அடித்து கொண்டு வாங்க. அவிச்ச பயிர் இருக்கா திறந்து பார்ப்போம். நல்லா உப்போட அவிஞ்சிருக்குது. நல்லா அவிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் இந்த சர்க்கரைக்குள்ள தேங்காய் பூவை போடுவோம். நல்லா கிளறி எடுத்துட்டு இப்போ நாங்கள் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணுவோம். நிப்பாட்டுவோம். பயிரையும் போடுவோம். அடுப்பை நிப்பாட்டியாச்சு. நாங்கள் இறக்கி கொஞ்சம்
இன்னும் கொஞ்சம் உருக்கமாக வேணும். இது இந்த சூட்டை விட்டு இந்த அடுப்புண்ட சூடி இருக்குந்தானே அதை விட்டு இறக்கி நாங்கள் இதை ஆற விடுவோம். சீனியும் ஏலக்காயும் போட்டு அடித்த தூள் அதையும் போடலாம். ரொம்ப நல்ல வாசமாக இருக்கும். இதுக்குள்ள நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களோட விருப்பப்படி தேங்காய் பூவை கூட சிலாக்கள் தேங்காய் பூ கூட போடுவோம். நாங்கள் கொஞ்சம் தேங்காய் பூவை குறைய போட்டு பயிரை கூட போடுறோம். தேங்காய் பூ கூட போடுறாண்டா நீங்கள் தேங்காய் பூவை கூட போடலாம். அதுவும் உங்களோட விருப்பங்கள் ஒவ்வொருத்தரும். இது இறக்கி ஆற விட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சர்க்கரை பானி தானே இலகிக்கொண்டே நிற்கும். சூடாக இருந்தால் இறக்கி கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். இது ஒரு அரை மணித்தியாலம் விட்டிங்கன்னா நல்லா ஆறி இருக்கும். இப்போ எந்த ஒரு கரண்டியால் எடுத்து நாங்கள் பின்னாங்கள் செய்து அதுக்குள்ளே வைக்கணும். அரை மணித்தியாலம் கொஞ்சம் பொறுங்குவோம். சின்ன சின்ன உருண்டியெல்லாம் எடுத்து அதை நாங்கள் கிண்ணியல் மாதிரி செய்யணும். கிண்ணியல் மாதிரி செய்து கிண்ணியலாக வந்தோடனே நாங்கள் இது நல்லா ஆறுன உள்ளுடனே எடுத்து இதுக்குள்ளே வைக்கணும். வச்சுட்டு இதை நாங்கள் அப்படியே மூடி அதுக்கு ஒரு சீல் பண்ணணும். மூடி எல்லாத்தையும் மூடி விட்டுட்டு இது நாங்கள் சுற்றி இருக்கிற மாவை ஒரு மடிப்பு வந்து மடிக்கணும். மடிக்கிறது இதில் இருந்து எப்படி இப்படி இப்படி கடலிருந்து மடித்து கொண்டு போடலாம். இதில் பார்க்க இப்போ இந்த மாதிரி நல்லா உருகிட்டுது. நாங்கள் இப்போ ஒண்டா செய்ததுனால ஒண்டா எடுத்து இதில் பூச முதல் நாங்கள் இதுக்கு ஒரு கொஞ்சம் தேங்காய் நீர் சொட்டு தேங்காய் நீர் பூசிட்டு வடிவாக தேய்ச்சி விடுவோம். எல்லா இடமும் தேய்ச்சி சுற்றி வர அடுக்குவோம். பெரிய அளவில் அவிக்கல வைக்கல இதுக்குள்ள வச்சுட்டு அதுக்கு மேலே அடுக்கணும். இது நாங்கள் கொஞ்சம் தானே அப்படி மூடுவோம். இப்படியே எல்லாத்தையும் செய்து முடிப்போம். இதை இப்போ அவிய வச்சுட்டோம். இதுக்குள்ள அலனி பூவா வேணும், இல்லாட்டி இதுக்குள்ள விசில் வேணும். அப்போ இதை இறக்கி பாருங்க. இதுக்குள்ளால விசில் வருது, சத்தமும் வருது, கீழால புகையும் வருது. நாங்கள் கேட்குறோம். நீங்கள் நல்லா அடுப்பாக குறைங்கன்னா சரியான ஆவி அடிக்கும். அப்போ நல்லா அடுப்பாக குறைச்சி போட்டு திறவுங்கோ. அப்போ நல்லா அவிஞ்சிட்டு இதில் நாங்கள் இப்போ கொஞ்சம் தண்ணியை தெளிக்கணும். தண்ணியை தெளித்து போட்டு தான் எடுக்கலாம். அதில் இந்த ஆவி நீங்கள் இதே கொழுக்கட்டை உங்களுக்கு வெள்ளை நிறத்தில் வேணுமென்னு சொன்னால் வெள்ளை அரிசி மாவுலையும் கோதுமை மாவையும் கலந்து செய்யுங்க. இப்படியா வெள்ளை நிறத்தில் வரும். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம்.